வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடைபெற்ற உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்பொழுது பார்க்கலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர். ஃபோஸ்டர்ஸ் செம்ம ஸ்ட்ராங், செம்ம சேஃப். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று மாலை சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து ராமேஸ்வரம் விரைவு ரயில் மூலம் சிதம்பரம் செல்ல உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் மயிலாடுதுறையில் கள ஆய்வில் ஈடுபடும் அவர் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். அத்துடன் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டவுள்ளார். திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் தீப்பிடித்து விபத்துக்குள்ளான நிலையில் இரு டிராக்கில் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்து ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் விரைவு ரயில் விபத்து நிகழ்ந்த பகுதியை மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து சென்றது. தீப்பிடித்து எரிந்த 17 கண்டெய்னர்கள் அகற்றப்பட்டுள்ளன. மீட்பு பணி முடிவடையும் நிலையில் உள்ளதால் விரைவில் மற்ற இரு டிராக்கிலும் ரயில்கள் இயக்கப்படும் என்று கூறப்படுகிறது. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது சாதாரண தீ விபத்து அல்ல, டீசல் ரசாயனம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாண்டு மக்களை காக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தீ பரவியதில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் புகை மூட்டத்தில் மூழ்கியுள்ளதால் மத்திய மாநில பேரிடர் மீட்பு படைகளை ஒருங்கிணைத்து பாதுகாப்புடன் மக்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து இன்று புறப்படும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா நாளை பிற்பகல் 3 மணிக்கு பூமியை வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் கதவுகள் இந்திய நேரப்படி பகல் 2 மணிக்கு திறக்கப்படுகிறது. பகல் 2:25 மணிக்கு சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் விண்கலத்திற்குள் நுழைய உள்ளனர். தொடர்ந்து மாலை 4:15 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து விண்கலம் தனியாக பிரிக்கப்படும். மாலை 4:35 மணிக்கு பூமியை நோக்கிய விண்கலத்தின் பயணம் தொடங்கும். சுமார் 24 மணி நேர பயணத்திற்கு பிறகு நாளை பிற்பகல் 3 மணியளவில் பூமியை வந்தடையும். திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு தவேக சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து கண்டன பதாகையுடன் முதன்முறையாக போராட்ட களத்தில் விஜய் தோன்றினார். சாரி வேண்டாம், நீதி வேண்டும் என்ற பதாகைகளை கையில் ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி தவேகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லாவற்றிற்கும் நீதிமன்றம் கேள்வி கேட்க வேண்டுமென்றால் உங்களுக்கு சிஎம் பதவி எதற்கு சார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நோக்கி தவேக தலைவர் விஜய் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் தவேக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அஜித்குமார் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது அவமானம் இல்லையா என்றார். திமுக சர்க்கார் தற்பொழுது சாரிமா மாடல் சர்க்காராக மாறிவிட்டதாக கூறிய விஜய், பாஜகவுக்கு பின்னால் திமுக ஒளிவதாகவும் சாடினார். ஆட்சியை விட்டு செல்வதற்குள் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும் என்ற விஜய், இல்லாவிட்டால் தவேக சரி செய்ய வைக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க தூதரக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மீண்டும் மீண்டும் நிகழும் இந்த சம்பவங்கள் மிகவும் கவலையளிக்கின்றன என்றும் அவை நமது மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பங்களை நீண்டகால பொருளாதார நெருக்கடி மற்றும் தொடர்ந்த துயரங்களுக்கும் உள்ளாக்குகின்றன என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களின் தொடர்ச்சியான அச்சங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கிடைக்கக்கூடிய அனைத்து தூதரக வழிமுறைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற முதலமைச்சர் இலக்கு நிர்ணயித்து கொடுத்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அடுத்த மலப்பாம்பாடி கிராமத்தில் திமுக சார்பில் 41 தொகுதியைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வாக முகவர்கள் 31,000 பேர் பங்கேற்ற பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற உதயநிதி அமைச்சர் ஏவா வேலு எழுதிய தாயுமானவர் புத்தகத்தை வெளியிட்டு பேசினார். அப்பொழுது பாஜகவுடன் எப்பொழுதும் கூட்டணி கிடையாது என்று கூறிவிட்டு கள்ள கூட்டணி வைத்தவர்தான் பழனிசாமி என்றும் சாடினார். திருவண்ணாமலையில் திமுக சார்பில் நடைபெற்ற பாசறை பயிற்சி கூட்டத்தில் சைவ மற்றும் அசைவ உணவை சாப்பிட்ட திமுக நிர்வாகிகள் முண்டியடித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருவண்ணாமலை அடுத்த மலப்பாம்பாடி கிராமத்தில் திமுக சார்பில் 41 தொகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் 31,000 பேர் பங்கேற்ற பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அவர் உரையை முடித்ததைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் உணவை சாப்பிடுவதற்காக கட்சி நிர்வாகிகள் முண்டியடித்துச் சென்றனர். அதேபோல் மேடை அருகே அமைக்கப்பட்டிருந்த வாழை மரத்தில் வாழைக்குலையை பொதுமக்கள் பறித்துச் சென்றனர். கட்சி கூட்டணி என்பது வேறு, தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைப்பது என்பது வேறு, அதனை இப்பொழுது கூற முடியாது என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், அதிமுகவை பொறுத்தவரை கட்சி கொள்கை மற்றும் மக்களின் தீர்ப்பே தங்களுக்கு தேவ வாக்கு என்றும், EPS சொல்படி அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும், அதனை நோக்கி தங்களது பயணம் தொடரும் என்றும் அவர் கூறினார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை ஜூலை 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை யாழ்ப்பாணம் கடற்பரப்பில் வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி மீனவர்களுக்கு வருகின்ற ஜூலை 25ஆம் தேதி வரை இலங்கை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். விமர்சையாக நடைபெற்ற திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி முதல் தொடர்ந்து 4 நாட்களில் கோவில் சிவாச்சாரியார்கள் மூலமாக 7 கால யாக வேள்வி நடைபெற்றது. குடமுழுக்கு நிகழ்ச்சியில் ராஜகோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்ட போது அங்கு கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் முருகப்பெருமானை வழிபட்டனர். மேலும் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்ட புனித நீர் பின்னர் ட்ரோன் மூலமாக பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் யானைக்குழாய் அருகே சங்க அலுவலக கட்டிடத்திற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். யானைக்குழாய் பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிடத்திற்கு செல்ல முயன்ற அந்தோணிராஜ் வைரவன் தரப்பினரை சேர்ந்தவர்களுக்கும் எதிர்த்தரப்பான கருப்பையா தரப்பினருக்கும் இடையே திடீர் கைகலப்பு ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து இரு தரப்பினரையும் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்த நிலையில் பிரச்சினைக்குரிய சங்க அலுவலக கட்டிடத்தை பூட்டி சீல் வைத்துள்ளனர். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், நாளை முதல் 5 நாட்களுக்கு நீலகிரி, கோவையில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், சென்னையில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மதுரவாயலில் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இளைஞர்கள் 10 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மதுரவாயல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போதைப் பொருள் காவல்துறையினருடன் இணைந்து சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலீசாரை பார்த்ததும் தப்பியோட முயன்ற இளைஞர்கள் 10 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் இளைஞர்கள் சென்னை மற்றும் கடலூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், அவர்களிடம் இருந்து LSD ஸ்டாம்புகள், கஞ்சா போதை மாத்திரைகள், 50,000 ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் அருகே சுமார் 33 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஒரத்தநாடு பகுதியில் ஆம்னி பேருந்தை சோதனை செய்த போலீசார் சென்னையைச் சேர்ந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் இருவரும் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஹவாலா பணத்தை விநியோகம் செய்து வருவதை தொழிலாக செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சையத் அலாவுதீன் மற்றும் ஜாஃபர் அலி ஆகிய இருவரையும் போலீசார் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் 33,04,000 ரூபாய் ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து அவர்களை விசாரணைக்காக திருச்சி அழைத்துச் சென்றனர். நாகை அருகே வேட்டுவம் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது தவறி விழுந்த ஸ்டண்ட் மாஸ்டர் மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பூங்கண்டம் பகுதியைச் சேர்ந்த சண்டை பயிற்சியாளரும்
ஸ்டண்ட் யூனியன் முக்கிய நிர்வாகியுமான மோகன்ராஜ் நாகை மாவட்டம் விழுந்தமாவடி கிராமத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பு தளத்தில் காரில் இருந்து குதித்த போது இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரது உடல் உடற்கூறு ஆய்வுக்காக நாகை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. இதுகுறித்து கீழையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை புழல் மகளிர் சிறையில் வெளிநாட்டு பெண் கைதி ஒருவர் பெண் காவலரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த மோனிகா என்ற பெண் கைதி தனது அறையில் இருந்து வெளியே வர முயற்சித்து சிறை காவலர்களுடன் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் சிறை காவலர் சரஸ்வதி அவரை வெளியே அனுப்ப மறுத்ததால் ஆத்திரமடைந்த மோனிகா சிறை காவலரின் முகத்தில் தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த பெண் காவலருக்கு சிறை மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நைஜீரிய பெண் கைதி மோனிகா மீது கொலை முயற்சி உட்பட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து புழல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். 75 வயதானவர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்த கருத்திற்கு அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் ஏன் பதில் கூற மறுக்கின்றனர் என்று விருதுநகர் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகரில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சுகாதார வளாகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாஜகவை RSS கட்டுப்படுத்தி வருவதாகவும் வெறுப்பு அரசியலுக்கு RSS விதை விதைத்து மரமாக வளர்ப்பதாகவும் கூறினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவை சிறப்பிக்கும் வகையில் வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படைவீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 15 வருடங்களுக்கு பிறகு கடந்த 7ஆம் தேதி குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி வள்ளி கும்மியாட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்ட கலைக்குழுவைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனை கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கண்டு ரசித்து பரவசமடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் ஏற்பட்டது. சிதம்பரம் நகர பகுதி, அண்ணாமலை நகர், சிவபுரி, சீர்காழி புறவழிச்சாலை, பழைய புவனகிரி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் மக்கள் அவதியடைந்து வந்த நிலையில் இன்று மாலை திடீரென பெய்த தொடர் கனமழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி புதிய நியமன எம்எல்ஏக்களாக மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், தீப்பாய்ந்தான், செல்வம் ஆகியோர் இன்று பதவியேற்க உள்ளனர். பாஜக நியமன எம்எல்ஏக்கள் VP ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். அவர்களுக்கு பதிலாக நியமன எம்எல்ஏக்களாக மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், தீப்பாய்ந்தான், செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சட்டப்பேரவையில் இன்று 3 பேரும் பதவியேற்றுக் கொள்கின்றனர். MP ஆன பிறகு மற்ற வேலைகளை பார்க்க முடியவில்லை என்று நடிகை கங்கனா ரணாவத் கவலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், MP பதவிக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்த போது நாடாளுமன்றத்திற்கு வெறும் 60 முதல் 70 நாட்கள் மட்டுமே வரவேண்டியிருக்கும் என்றும் மற்ற நாள்களில் சொந்த வேலையை பார்த்துக் கொள்ளலாம் என்றும் கூறினார்கள். ஆனால் MP பதவியில் இவ்வளவு வேலை இருக்கும் என்று தாம் சிறிதும் நினைத்து பார்க்கவில்லை என்றார். கர்நாடகாவில் கைதி ஒருவரின் வயிற்றில் ஒரு மொபைல் போன் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷிமோகாவில் ஒரு வழக்கில் தௌலத் என்கின்ற குண்டாவுக்கு 10 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். இந்நிலையில் ஜூன் 24ஆம் தேதி சிறை மருத்துவமனைக்கு வந்த குண்டா தான் ஒரு கல்லை விழுங்கியதாக மருத்துவர்களிடம் கூறியுள்ளார். அதன் பின்னர் அவரை பரிசோதித்து அறுவை சிகிச்சை செய்தபோது வயிற்றில் ஒரு மொபைல் போன் இருப்பது தெரியவந்தது. தடையை மீறி மொபைல் போன்கள் சிறைக்குள் வந்திருப்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இல்லத்திற்கு மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பினராயி விஜயனின் அதிகாரப்பூர்வ இல்லமான கிளிஃப் ஹவுஸில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தம்பனூர் காவல் நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. மேலும் மிரட்டல் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இமாச்சல பிரதேச எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெய்ராம் தாக்கூர் லம்பதாச்சிற்கு சென்றிருந்த போது மண்டியில் விடும் இடிபாடுகளில் எழுந்து நூலிழையில் உயிர் தப்பினார். சமீபத்தில் மேக வெடிப்பு மற்றும் திடீர் வெள்ளத்தால் மண்டியில் ஏற்பட்ட பாதிப்புகளை முன்னாள் முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் மற்றும் அவரது குழுவினர் ஆய்வு செய்தனர்.
அப்பொழுது அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் இருந்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இதுகுறித்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கன்வார் யாத்திரையின் போது கங்கையில் அடித்து செல்லப்பட்ட 3 பேரை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர். கன்வாரி யாத்திரையின் போது நீர்மட்டம் குறைவாக இருப்பதாக எண்ணி ஆழமான பகுதியில் பக்தர்கள் 3 பேர் குளிக்க சென்றனர். அப்பொழுது ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அதிர்ஷ்டவசமாக சம்பவ இடத்தில் இருந்த மாநில பேரிடர் குழுவினர் நிவாரணக் குழுவினர் துரிதமாக செயல்பட்டு 3 பேரையும் மீட்டனர். மனைவியுடன் தேனிலவுக்கு சென்ற இடத்தில் தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷி கடந்த மே 23ஆம் தேதி மேகாலயாவுக்கு மனைவி சோனமுடன் தேனிலவு சென்றபோது படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து அவரது மனைவி உட்பட 7 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் விசாரணைகளுக்கு முழுமையாக ஒத்துழைத்ததால் தோமர் மற்றும் பல்பீர் என்கின்ற 2 பேருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. மற்ற 5 பேரும் நீதிமன்ற காவலில் உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் டேராடூன் அருகே வெளுத்து வாங்கிய கனமழையால் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மால்தேவ்தா பகுதியில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கரை புரண்டு ஓடிய வெள்ளத்தால் குப்பைகள் மற்றும் சகதிகள் நீரில் அடித்து செல்லப்பட்டு சாலைகளில் ஆங்காங்கே குவியல் குவியலாக குவிந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாமல் கடும் அவதியடைந்தனர். ஒரு சிலர் ஆபத்தை பொருட்படுத்தாமல் ஆற்றங்கரையோரம் நின்று செல்ஃபி எடுத்தனர். மேற்கு வங்கத்தில் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் சிக்கி 2 உயிரிழந்தனர். மேற்கு வங்க மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் வெள்ளத்தில் சிக்கி 7 வயது சிறுமி உட்பட 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமாகியுள்ள ஒருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கர்நாடக மாநிலம் கோகர்ணா குகையில் வசித்து வந்த ரஷ்ய பெண் மற்றும் அவரது 2 குழந்தைகளை கர்நாடக மாநில போலீசார் மீட்டனர். ரஷ்யாவைச் சேர்ந்த பெண் நினா குடினா வணிக விசா மூலம் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார். இந்து மதம் மற்றும் ஆன்மீகங்களால் ஈர்க்கப்பட்டவர் தனது 2 குழந்தைகள் பிரேயா மற்றும் அமா ஆகியோருடன் கோகர்ணா குகையில் எளிய வீட்டை அமைத்து வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அங்கிருந்த துணியை கண்ட நிலையில் நினா தனது குழந்தைகளுடன் வசித்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை மீட்ட போலீசார் தூதரகம் மூலம் அவரை ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் அருகே சுற்றுலா சென்ற படகு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. தென் இலங்கையைச் சேர்ந்த 12 பேர் மற்றும் 2 பணியாளர்களோடு யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு சுற்றுலா சென்ற படகு ஒன்று அங்கிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட சக படகு பணியாளர்கள் துரிதமாக செயல்பட்டு அனைவரையும் மீட்டதினால் அதிர்ஷ்டவசமாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இதனிடையே கடலில் மூழ்கிய படகை மீட்கும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர். வவுனியாவில் உள்ள குடியிருப்புக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் புகை குண்டுகளை வீசி விரட்டியடித்தனர். இலங்கையின் வவுனியாவின் தோணிக்கல் குடியிருப்புக்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானை வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை சேதப்படுத்தியதுடன் சுற்றுச்சுவரை இடித்து தள்ளியது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் வந்த அவர்கள் பல மணி நேரம் குளத்தில் இருந்து வெளியேற முடியாமல் தத்தளித்த யானையை புகை குண்டுகள் வீசி வனப்பகுதிக்குள் விரட்டினர். வடகொரியாவுக்கு எதிராக ராணுவ கூட்டணி அமைக்க ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கொரிய தீபகற்பத்தில் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனை மூலம் வடகொரியா அவ்வப்போது பதற்றத்தை தூண்டுகிறது. இதனை சமாளிக்க அமெரிக்கா ஜப்பானுடன் இணைந்து தென்கொரியா கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபடுகிறது. இதனை தங்களுக்கு எதிரான போர் ஒத்திகையாக வடகொரியா கருதுகிறது. எனவே கூட்டு போர் பயிற்சியை கைவிட வேண்டும் என்று வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்கொரியாவின் இந்த நடவடிக்கைக்கு ரஷ்யாவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நாசாவில் இருந்து 2000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அரசு வட்டாரங்களில் இருந்து வெளியான தகவலின்படி 2145 பேரை பணி நீக்கம் செய்ய பட்டியலிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி முடிவு ஊழியர்கள் மத்தியில் ஒரு பக்கம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்னொரு பக்கம் அமெரிக்காவின் எதிர்கால ஆராய்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு நிலாவுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் மனிதர்களை அனுப்ப நாசா திட்டமிட்டுள்ள நிலையில்
இந்த பணி நீக்கத்தால் அந்த பணிகள் பாதிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. எக்ஸ் தளத்தில் ரசிகர் ஒருவரின் குறும்பான கேள்விக்கு ஜாலியாக பதிலளித்துள்ளார் நடிகை நிதி அகர்வால். சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் நிதி அகர்வால் தனது எக்ஸ் பக்கத்தில் ரசிகர்களுடன் உரையாடினார். அப்பொழுது ரசிகர் ஒருவர், உங்கள் அம்மாவின் தொலைபேசி எண்ணை தனக்கு தர முடியுமா, நம் திருமணத்தை பற்றி அவரிடம் பேச வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதற்கு நிதி அகர்வால், அப்படியா, குறும்பு என்று பதிலளித்துள்ளார். இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 193 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடக்கத்திலேயே 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. இரு அணிகளும் முதல் இன்னிங்ஸில் ஒரே ரன்களை எடுத்த நிலையில் இங்கிலாந்து 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. ஆட்டத்தின் 4ஆம் நாளான நேற்று 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 192 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 193 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களம் இறங்கியது. 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன்களுடன் தடுமாறி வருகிறது. பிரபல வில்லன் நடிகர் கோட்டா சீனிவாசராவ் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். ஆந்திராவைச் சேர்ந்த இவர் தெலுங்கில் பல படங்களில் குணச்சித்திர வேடத்திலும் வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்து பிரபலமானவர். 2003ஆம் ஆண்டு வெளியான சாமி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான அவர் திருப்பாச்சி, குத்து, சகுனி போன்ற பல படங்களில் நடித்தார். நடிகர் கோட்டா சீனிவாசராவ் உடல்நலக்குறைவு காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த பிரபல நடிகர் கோட்டா சீனிவாசராவ் உடலுக்கு ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். சீனிவாசராவ் மறைவுக்கு திரை உலகினரும் அரசியல் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திருப்பூரில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் படுகொலைகளை தடுக்க கோரி மாவட்டத்தில் 15 இடங்களில் போராட்டம் நடத்த முயன்ற 3000த்திற்கும் மேற்பட்ட இந்து முன்னணி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூரில் நடைபெற்று வரும் படுகொலைகளை தடுக்க கோரி இந்து முன்னணியினர் நடத்தும் போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி தராத நிலையில் மாவட்டத்தின் 15 இடங்களில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அங்கு விரைந்த போலீசார் போராட்டக்காரர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அரசின் சேவைகளை இல்லங்களுக்கே கொண்டு சேர்க்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் நாளை முதல் 3 கட்டங்களாக நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இதற்காக மாவட்டம் முழுவதும் மொத்தமாக 215 முகாம்கள் அமைக்கப்பட்டு அரசின் அனைத்து விதமான சேவைகளும் மக்களுக்கு நேரடியாக வழங்கப்பட இருப்பதாக கூறினார். சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் உள்ளிட்ட பலவித மனுக்களுக்கு இந்த முகாமில் உடனடி தீர்வு காணப்படும் என்றும் மக்கள் இதனை பயன்படுத்தி பயனுற வேண்டும் என்றும் ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் முகத்தில் காயம் இருப்பதால் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமிரெட்டி பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினியும் குமாரும் காதல் திருமணம் செய்த நிலையில் அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் பிரியதர்ஷினி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். உறவினர்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். இதற்கிடையில் பெண்ணின் முகத்தில் காயங்கள் இருப்பதாகவும் தற்கொலையில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். கணவர் குமாரை கைது செய்து விசாரிக்கவும் வலியுறுத்தினர். நாமக்கலில் பெண்களை அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வெப்படை அருகே உள்ள ஆனங்கூரில் கோயில் விழா எடுப்பதில் இரு தரப்பினருக்கு இடையே பிரச்சனை இருந்தது. இந்நிலையில் நெட்ட வேளாம்பாளையத்தைச் சேர்ந்த வினோத் என்பவர் சில பெண்களின் பெயரை கூறி அவர்கள் அனைவரும் தங்கள் சமுதாய அடையாளத்தை காட்ட வேண்டும் என வலைதளத்தில் பரப்பினார். இது தொடர்பான புகாரை விசாரிக்க போலீசார் சென்றபோது அவருக்கு கன்னத்தில் சிராய்வு ஏற்பட்டது. இதனை போலீசார் தாக்கியதாக அவர் வலைதளத்தில் பொய்யாக பதிவேற்றியுள்ளார். இதனையடுத்து வினோத் கைது செய்யப்பட்டுள்ளார்.